முதலாவது சபை 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசி பாருங்க. அது என்ன சபைன்னு? எபேசு சபை. சரி, அப்ப இது என்ன சபைக்கு எழுதப்பட்டது? இது ஆளுக்கு இல்ல, யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. இது ஆளுக்கு எழுதல, சபைக்கே எழுதுறார். அப்படின்னா இந்த தேவனுடைய சபை என்று சொல்லுகிற எபேசு பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எழுதுகிறார். அந்த சபையின் தூதனுக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்றார். சபைக்கு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? சபைக்கினுடைய தூதனுக்கு சொல்றதா சபைக்கு சொல்றது. ஆமா இல்லைங்களா? என்ன சொல்றார் பாருங்க 2ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் பாருங்க. முதல்ல அந்த சபை மக்களை வாழ்த்துகிறார். என்ன வாழ்த்துகிறார்னா, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறத நீ சோதித்து அறிந்து சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன்றாரு. தேவனுடைய பிள்ளைகள் யாரு, தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவங்க யாரு, அப்போஸ்தலர்கள் யாரு, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் யாரு என்பதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்றார். சபையை பார்த்து சொல்லுகிறார். சபைக்கு பாராட்டு. எதுக்கு பாராட்டுனா, தேவனை உடையவர்கள் யாரு, தேவன் இல்லாதவர்கள் யார் என்பதை நீ முதல்ல சோதிச்சு பாருன்றார். சபையோட வேலையை பத்தி பேசுகிறார். சபைக்கு பாராட்டுறார். சபை என்பது நாம தான். உங்களை தான் அவர் சொல்றார். நீ முதல்ல சோதிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் எது? அப்போஸ்தலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் யார், தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள் யார் என்பதற்குரிய வித்தியாசத்தை நீ சோதித்து கண்டுபிடிச்சுட்டேன்றார். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் இல்லாதவர்களுக்கும் இருக்கிற தெரியுமா? தெரியுமான்னு கேக்குற. தெரியுங்களா? ஒரு ஆமேன் வரலையே. தெரியும் இல்லாட்டி தெரியாது. தெரியுமா? சோதிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னங்க எப்படி? அவங்க என்ன பண்ணா அதை டெஸ்ட் பண்ணி தான் நீ கண்டுபிடிக்க முடியும். இப்ப சபைக்குள்ளேயே இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். அப்போஸ்தலர்னு சொல்லலாம், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை போல அவங்க நடக்கலாம். இதை நீ சோதித்து என்ன பண்ணுறாரு? கண்டுபிடிச்ச நான் உன்னை பாராட்டுறேன். எல்லார்ட்டையும் கவனிக்க வேண்டிய விஷயம், உன் கிரியைகளை, சபை என்ன கிரியை செய்கிறது அதை பத்தி அவர் பேசுறார். உன் கிரியைகளை, உன் பொறுமையை நான் என்ன பண்ணி இருக்கிறேன்? அறிந்து வைத்திருக்கிறேன். Now I know, எனக்கு தெரியும். இப்ப என்ன சொல்றாரு? எனக்கு தெரியும் அப்படின்னு முதல்ல பாராட்டிட்டு, அந்த சபையை பாராட்டி பேசிட்டு நல்லா அழகா கண்டுபிடிச்சிட்டப்பா. என்ன கண்டுபிடிச்ச? அப்போஸ்தலர் யாரு, அப்போஸ்தலர் இல்லாதவங்க யாரு, எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்துல வாசி பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பாத்தீங்களா? சபைய சொல்றாரு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச. இன்னார் அப்படி, அன்னார் இப்படி, இவங்க அப்படி, இவங்க இப்படின்னு கண்டுபிடிச்சீங்க. ஆனா சபை எதை விட்டுருச்சு? அன்பை விட்டுருச்சு. யார் மேல இருக்க அன்ப? பாத்தீங்களா? பாத்தீங்களா? மனம் திரும்புதல் அப்படின்னா எபேசு சபைக்கு சொல்றாரு. என்ன மனம் திரும்புதல்? என்னத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் இவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ரைட்டு ரைட்டு. ஆனா நீ பாருங்க, நீன்னு சொல்லி செப்பரேட் பண்ணிட்டார். ஆமா இல்லைங்களா? சொல்லுங்க. நீ, நான் சொல்லல, நீன்ட்டார். நீன்னா ஒரு ஆளு, நீங்கள்னா தான் ப்ளூரல். நீன்ட்டார். அப்படின்னா இந்த வசனம் ஒவ்வொரு ஆளுக்கு. நீ ஆதியில் இருக்கிற அன்பை என்ன பண்ணிட்ட? விட்டுட்டேன்ட்டாரு. அப்படின்னா தேவனுக்கு நீ எது பெரிய விஷயமா தெரியலன்னா, நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட, அவங்க இப்படி இவங்க இப்படி, அது இது எல்லாமே ரைட்டியா அப்படின்றாரு. ஆனா உன்கிட்ட என்ன இல்ல? ஏன் மேல என்ன இல்ல? தேவன் மேல அன்பு இல்ல. எபேசு சபையின் தூதனுக்கு மனம் திரும்புதல் குறித்து பேசும்போது உனக்கு என் மேல என்ன இல்லைன்றார்? அன்பு இல்ல.
அப்படின்னா என்ன சொல்ற? ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து, எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, இன்ன நிலைமையிலிருந்து, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைச்சு என்னது, என்ன வார்த்தை? மனம் திரும்பி. அந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும், மனம் திரும்பி. மனம் திரும்புறதுன்னா என்னது? எந்த நிலையில இருந்து நீ விழுந்தன்றத நினைச்சு மனம் திரும்புறது பேர மனம் திரும்புது. மனம் திரும்பிட்டேன்னா என்னது? இயேசு ஏத்துக்கிட்ட இல்லையா? நீ எந்த நிலையில இருந்த, உன்னுடைய நிலை என்ன? பாத்தீங்களா? மனம் திரும்புதல் நான் என்ன நினைக்கிறேன், இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க அதாங்க மனம் திரும்புதல். இல்லங்க, எந்த நிலையில் இருந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி இருந்துச்சு உங்க அன்பு? எப்படி இருந்துச்சு? ஐயோ நான் பாவின்னு கண்டுபிடிச்சிட்டேன் சப்பா, என் பாவத்துக்காக தானே நீங்க செத்தீங்கன்னு சொல்லி தானே அன்பு கூர்ந்து இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க. எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்கிறேன். அப்படி ஏத்துக்கிட்டீங்களா? எப்படி ஏத்துக்கிட்டோம்? அப்ப எப்படி இருந்துச்சு உன் அன்புன்னு கேட்கிறேன். அப்ப எப்படி இருந்துச்சு அன்பு? அப்படியே பொங்கி பொங்கி வரும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுதுல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுதுல எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோமா? அப்படியே நைட்டு நாள் அப்படியே டபக்குன்னு முழிச்சு நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படியே பைபிள் அப்படியே வாசிக்கிட்டு இருப்போம். ஜெபம்னா அப்படி இருக்கும், அப்படியே நெட்டு முழங்கால்ல இருக்கும், அப்படியே இருக்கும். ஆண்டவருக்கு நீங்க முதல்ல நல்ல டேஸ்டானதை கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு இப்ப வெறும் கஞ்சியா கொடுத்தா, நான் உங்களுக்கே கேட்கிறேங்க, உங்களுக்கு நல்ல டேஸ்டானதை ஒண்ணு கொடுத்துட்டு அடுத்து நீங்க வர வர மட்டமானதா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மட்டமானதை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க நீங்க முதல்ல எப்படி எங்களை கவனிச்சீங்க, இப்ப எப்படி கவனிக்கிறீங்கன்னு எங்களுக்கும்? ஆமாமா இல்லைங்களா? வர வர மாமியா பாத்தீங்களா எப்படின்னு? மாமியாருக்கு பேரு